போர்களும் குழப்பங்களும் இயற்கை சீற்றங்களும் போலி இறைவாக்கினர்களும் துன்பமும் பல நேரங்களிலே நமக்கு பயத்தையும் வேதனையையும் தந்துவிடுகிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருங்கள். ஒருவேளை எல்லா சூழலிலும் இயேசுடைய இந்த வாக்கு பொருந்தி வரும். அவருடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம். தவறாக குற்றம் சாட்டப்பட்டார், கைது செய்யப்பட்டார், அடித்து நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அறைந்தார்கள். இதெல்லாம் ஒரு புது வாழ்வுக்காக, பாவ மன்னிப்புக்காக, மீட்புக்காக என்று அந்த நேரத்தில் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே முதன்மையாயிருந்தார். நம்முடைய வாழ்விலே நோயோ துன்பமோ கஷ்டமோ வேதனையோ குழப்பமோ, சமூகத்திலே அதே போல வேத கலாபனையோ துன்பங்களோ வருகிற பொழுதெல்லாம் மனம் வாடி நாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம், அல்லது பயந்து ஒதுங்கி விடுவோம். அந்த சூழல் கடவுள் ஒரு வேளை அனுமதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசு இதை பற்றியெல்லாம் இந்த நற்செய்தி வாசகத்தில் பேசுவது நம்மை பயமுறுத்துவதற்கல்ல, நம் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு. தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் இந்த நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.